ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. இப்படி அடுத்தடுத்து என்ன அசத்திட்டே போறீங்க. இப்ப நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு நான் திரும்ப என்ன செய்ய போறேனே தெரியல. என்ன எம்டி சார், என் ஃப்ரெண்டுக்கு நன்றி சொல்ல உங்ககிட்ட வார்த்தையே இல்லைன்னு பாட்டு பாடுறீங்க போல இருக்கு. ம், இது அத்தனையுமே பாரதி. இனி நான் உங்களுக்கு எதையுமே புரிய வைக்க போறதில்ல பாரதி. எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். அடுத்து உங்களுக்காக யோசிக்கிற உங்க மனசுதான் என்ன உங்க பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. கண்டதையும் பேசி உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. உங்க அம்மாவோட பிறந்த நாள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால்தான் நான் இந்த ஏற்பாடுலாம் பண்ணேன். நான் வரேன். பாரதி, என் அம்மா பர்த்டேக்காக என் ஃப்ரெண்டுக்கு நான் வாங்கின கிஃப்ட். இல்ல ப்ளீஸ் இல்ல புடிங்க. சார், வேண்டாம். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. சார், எனக்கு நாளைக்கு ஒரு ஹாஃப் டே பெர்மிஷன் வேணும். ம், ஓகே பாரதி. ம், தேங்க்யூ. ஏய் தமிழ், ஏய் போன குடுறி, கூப்பிடுறது கூட காதல் கேட்காம ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா உனக்கு? எப்ப பாரு இதே வேலையா போச்சு உனக்கு. தமிழ், என்ன தமிழ், லேட் ஆகுது இல்ல? சரி, நான் இவ்வளவு ரெடி பண்றேன். அத்தை, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது அத்தை. அவ ஸ்கூலுக்கு போய் பேரண்ட்ஸ் மீட்டை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ்க்கு போகணும். ஹாஃப் டே தான் அத்தை நான் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். அம்மா விடுமா, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நீ முதல்ல ரெடி ஆகுற வேலையை பாரு. அத்தை, நீங்களும் ரெடி பண்ணுங்க, நான் போய் சாப்பாடு சரி, எடுத்துட்டு வரேன். நீ போ. போ, நீ எப்ப பார்த்தாலும். என்ன தமிழ், ரெடியா? அப்புறம் உங்க அம்மா வேணா ஆபீஸ் கிளம்பி போட்டோம், நான் உன்னை ஸ்கூல்ல விட்டுறேன். எனக்கு என் அம்மா தான் வேணும், நான் அம்மா கூட தான் போவேன். என்ன தமிழ். தமிழ்? இந்தா, இது உட்கார்ந்து சாப்பிடு. உட்காரு. நீ உட்கார்ந்து உட்காருடி. சாப்பிடு. பாரதி, உனக்கு லேட் ஆச்சுன்னா நீ ஆபீஸ் போ. தமிழ நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டி போறேன். என்ன தமிழ், போலாமா? அம்மா ஆபீஸ் போட்டோம். ஆ? தமிழ், இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம சிரிக்கிற? இல்லம்மா, சித்தப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரேன்னு சொன்னாருல்ல, அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. தமிழ், இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தோர சித்தப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு தானே கூட்டு போறேன்னு சொன்னாரு. ஐயோ மாமா, உங்க ரெண்டு பேருக்கும் இது கூட தெரியலையா? அப்பா இல்லைன்னா அம்மா தானே பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரணும். பரவாயில்ல, எனக்கு டைம் இருக்கு, நானே போறேன். ஏன் பாரதி, மாப்பிள்ள கூட வந்தா இப்ப என்ன ஆயிட போகுது? அவன் தானே எல்லாமே உங்க ரெண்டு பேருக்கும் செய்ய போறான். அவனும் கூட வரட்டும்.
இவங்க இத வச்சு இன்னும் என்னென்ன டிராமா பண்ண போறாங்களோ தெரியலையே. இந்த தமிழ் வேற வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். மாப்பிள்ள, எதுக்கு காலங்கார்த்தால தேவையில்லாம பேசிட்டு இருக்கணும்? அதான் பாரதிய பாத்துக்கிறேன்னு சொல்றாள்ல. பாரதி, மா. நீ கிளம்பு. அத்தை, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? துரை உங்க பையன், அவன் எனக்கு மச்சான். கூடிய சீக்கிரம் பாரதி இவனை கல்யாணம் பண்ணிக்க போறா. தமிழுக்கு அப்பாவாக போறான். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் அவன் தானே எல்லாமே செய்ய போறான். அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. துரை கூட போகட்டும். மாப்பிள்ள, நீ கூட்டு போயிட்டு வா. ஆ சரி மாமா. பாரதி, உனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னா நீ கிளம்பு. தமிழ், துரை அப்பா உன்னை ஸ்கூலுக்கு கூட்டு போவாரு. துரை சித்தப்பா ஒண்ணும் எங்க அப்பா இல்ல. தமிழ், இப்படியெல்லாம் அடம் பிடிக்க கூடாது. பெரியவங்க சொல்றத கேட்கணும். பெரியவங்க எப்பவுமே உன் நல்லதுக்கு தான் பேசுவாங்க. ஆ மாமா, தமிழை திட்டாத மாமா. தமிழ் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. தமிழ், மாமா சொல்றாங்கல்ல, இனிமே நான் தானே உன்னை பாத்துக்க போறேன். இனிமே நீ என்ன சித்தப்பான்லாம் கூப்பிட வேணா, அப்பானே கூப்பிடு. நீங்க ஒண்ணே அப்பா கிடையாது. நான் உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேன். மாப்பிள்ள, அவ குழந்தை தானே, கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா அவ புரிஞ்சுக்குவா. டேய் துரை, குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? அப்பாங்கிறது நீ வாங்கி வச்சுக்கிற மெடல் கிடையாதுடா. நீ நடந்துக்கிறத பார்த்து அந்த பிள்ளைக்கு நீ அப்பனா தெரியணும். எனக்கு வாசு அப்பா தான் அப்பா. நான் வேற யாரையும் அப்பான்னு கூப்பிட மாட்டேன். அப்பா. இத நான் சொல்லிருந்தா நீங்க எல்லாரும் என் மேல கோவப்பட்டிருப்பீங்க. எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. சில விஷயம்லாம் சொல்லாமலே புரியணும். தமிழ், நீ வா, அழாத. மாப்பிள்ள, விடு. சின்ன குழந்தை தானே, போக போக எல்லாமே சரியா போயிடும். இதை நினைச்சு நீ ஒன்றும் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காது. இங்க பாரு, தமிழுக்கு உன் மேல பாசம்லாம் இருக்கு. அவளே உன்னை அப்பான்னு கூப்பிடுவா. சரி, நான் கிளம்புறேன். டேய் துரை, இனிமேலாவது
பொறுப்பா அந்த புள்ள உன்னை அப்பான்னு ஏத்துக்கிற மாதிரியாவது நடந்துக்கடா. இதுக்கு மேல உன் இஷ்டம். பாரதி வர இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் லேட்டா தான் வருவேன்னு சொல்லிட்டா. கேஷவ் இன்னைக்கு வரேன்னு சொன்னாரு, அவரையும் இன்னும் ஆளை காணோம். குட் மார்னிங் குட் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் morning. சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் லதா. பாரதி இன்னும் வரலையா? சார் இன்னைக்கு தமிழ் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங், பெர்மிஷன் சொல்றேன்னு சொல்லியிருந்தா. உங்ககிட்ட சொல்லிருப்பா நான் நினைச்சேன். ஆ, பாரதி பெர்மிஷன் கேட்டாங்க. நான் தான் மறந்துட்டேன். ஓ சரி, பாரதி வந்ததும் புது டெண்டர் ஃபைல் எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. ஓகே சார், சொல்றேன். அதே ஏய் ஏய் வாடா. இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கார்ல? இப்போ நல்லா இருக்காருடா. டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. இனி பிரச்சனை எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. டேய், அதுக்குள்ளே அதுக்கட ஆஃபீஸ் வந்த? நீ அப்பாவே பார்த்துக்கலாம்ல? ஓ, ஒரு முக்கியமான கால். நீ ரூமுக்கு வா. ஓகேடா. ஹலோ. யா, கேஷவ், அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லதா. பட் கொஞ்ச நாள் அவர் பத்திரமா பார்த்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் நிஜமாவே ரொம்ப பயமுறுத்திட்டாரு. கவலைப்படாத, அப்பாக்கு கண்டிப்பா சரியாயிடும். எங்க அப்பாவுக்கு கூட போன வருஷம் உடம்பு சரியில்லாம போச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம். சரியில்லதா, நீ வேலையை பாரு. ஆதி கூப்பிட்டான், என்னன்னு கேட்டு வரேன். சரி. ஏ பாரதி, ஏன் என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போனியா? ஸ்கூல்ல இருந்து தான் வரேன். ஏ பாரதி, எப்ப பார்த்தாலும் எதுக்குடி இப்படி ஒரு மாதிரி இருக்க? உன்னை அப்படியே இப்ப ஓங்கி அரையணும் போல இருக்கு. இல்லடி, இன்னைக்கு வீட்ல ஒரே பிரச்சனை. பாரதி, தமிழ் சரியா தானே சொல்லிருக்கா? உனக்கு தான் அந்த துரைய பிடிக்கலன்னு சொல்ல தைரியம் இல்ல. நீ எப்படிதான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறியோன்னு எனக்கு தெரியல. சரி சரி, ஆதி நீ வந்த உடனே அந்த புது டெண்டர் ஃபைலை எடுத்துட்டு வர சொன்னாரு. ஓ சரிடி, நான் போய் பார்க்கறேன். சரி. ஹாய் பாரதி. சார், இப்போ உங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு? அவர் இப்போ நல்லா இருக்காரு பாரதி. சரி, ஆதி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போய் பாருங்க. இது எல்லாத்தையும் முடிச்சிட சொல்லுங்க. நான் மீதியை பார்த்துக்கிறேன். மே கம் இன் சார்? யா. ஓகே. ம். ம், ம், ம். ஓகே ஓகே சார், நான் ஃபைனல் பண்ணிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ. சார், ஃபைலை செக் பண்ணிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க. பாரதி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இந்த ஃபைலை நீங்கள் தானே ரெடி பண்ணீங்க? ஆமா சார். வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்கள் ஒர்க்கில் இவ்வளோ மிஸ்டேக்ஸை பார்க்குறேன்.
சாரி சார். நான் ஏதோ கன்ஃபியூஷன்ல சரியா பார்க்காம விட்டுட்டேன். சாரி சார். நான் இதை சரி பண்ணிடுறேன் சார். மறுபடியும் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சார். நோ இட்ஸ் ஓகே. பாரதி பாரதி உட்காருங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க எப்போ உங்க வேலையில இந்த மாதிரி நடந்து பார்த்ததே இல்லை, அதான் கேட்டேன். சாரி சார், ரொம்ப சாரி. பாரதி, இது ஒரு சின்ன விஷயம், எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்றீங்க? ஸோ உங்களை ஏதோ ஒரு விஷயம் சமீபத்தில் டிஸ்டர்ப் நான் சகிச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னை விட தூரம் நல்லவனா? எங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அந்த துரையை நீங்க விரும்பி தான் முழு மனசோட கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? துரை மாதிரி ஒருத்தனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? நீங்க எப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். எனக்கு இந்த நிமிஷம் என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். நான் எடுத்திருக்கிற முடிவால அந்த வீட்டுல அவளுக்கு தாத்தா பாட்டி அத்தை மாமான்னு எல்லா உறவும் கிடைக்கும். நான் எப்படி இருக்கேனோ ஆனா அவளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்ப நீங்க தமிழோட வாழ்க்கைக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறீங்க, அப்படித்தானே? ஆமா சார். உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்டை விட தமிழுக்கு வரப்போற அப்பாவை தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. இப்படி வச்சுக்கலாமா பாரதி? ஒருவேளை தமிழ் என்ன அப்பாவை ஏத்துக்கிட்டா அப்போ உங்களுக்கு என் காதலை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, சரியா? எனக்கு வாசு அப்பா தான் அப்பா.
இங்க பாருங்க, அப்படிலாம் எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை. தமிழ் அப்படிலாம் ஒத்துக்கவே மாட்டான். அவ உங்களை ஃப்ரெண்டா நினைச்சு பழகுறான். ஓ, அப்படி சொல்றீங்களா? அப்போ துரை கிட்ட கூட தமிழ் இப்படி தான் பாசமாக இருக்காளா? ம், பதில் சொல்ல முடியல பாரதி. இங்கே பாருங்க, தமிழுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவளால் என் கூட ஒரு ஆத்மார்த்தமான அன்போடு பழக முடியுது. அது உங்களுக்கும் தெரியும் பாரதி. அதனால தான் எந்த சூழ்நிலையிலையும் உங்களால் என்னை விட்டு கொடுக்கவும் முடியல, விட்டு போகவும் முடியல. என் மேலே அன்பு இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க பாரதி.